எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நிரஞ்சன். எஸ் 2005ல மகாராஜாஸ்ல பாஸ் அவுட் ஆன. யா 2005. அப்போ நான் என்னோட 5வது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலான்னு. 5வது? எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஹிஸ்டரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கடைசியா தமிழ். ஆல்ரெடி 3 டாக்டரேட்ஸ் வச்சிருந்தேன். இப்போ 4வது நான் PhD பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு கௌரிய தெரியுமா? தெரியுமாண்ணா? கௌரிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாட் யூ மீன்? கௌரிக்கு உங்களுக்கும் என்ன உறவுன்னு கேட்டேன். எனக்கும் கௌரிக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொன்னாலும் புரியாது. எங்க இடத்துல இருந்து பார்த்தா அது புரியும். உங்ககிட்ட எல்லாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்க பாருங்க, இனிமே அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க வச்சுக்க கூடாது. வாட் ஆர் யூ சேயிங்? அதுல முடிவெடுக்க வேண்டியது நாங்க. காரணம் கௌரியை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பத்மநாபன் அளவுக்கு கௌரியை யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க, புரியுதா? யாரு? பத்மநாபன் தெரியாதா? போயா முதல்ல இருந்து. பத்மநாபன்? கௌரியை பத்தி என்ன தெரியும் இருந்தாலும் என்கிட்ட பேச வந்தான். Who is he? Useless fellow. அப்படி என்ன நடந்தது? கௌரி கூட எனக்கு இருக்கிற எல்லா தொடர்பையும் நான் நிறுத்திக்கணுமா? அத சொல்றதுக்கு அவன் யாரு? டி பத்மநாபனோட ஷார்ட் ஸ்டோரி மட்டும் கிடையாது அந்த கௌரி. ஒரு டிவைன் லவ் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி அது. எனக்கு ஒரு கப் டீ கொடுக்குறீங்களாமா? அதை இப்படிதான் கேட்கணுமா? ஒண்ணுக்கு பதிலா புஸ்தகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் இருக்கும். யார் அது? நீ இங்கேயே வந்துட்டியா? எனக்கு ஒரு விவரம் தெரியணும். தெரிஞ்சதும் நானே போயிடுறேன். கௌரி, how are you? I'm fine. இல்ல அத வந்து ஏய் அந்த போனை கொடுத்துட்டு போடா. டேய் நில்றா. டேய் அந்த போனை கொடுத்துட்டு போன்னு சொல்றல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடுறா அவனை ஃபோன் பண்ணி நீ பேசுவ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போனை குடுடா. யாரியா நீ பேசுறது? யார் நீங்க? நான் தான் கௌரி, கௌரிதாசன். நிரஞ்சன் எங்க? போனை கொடுங்க. குடு. கௌரி, I will call you back. உனக்கு என்னடா பிரச்சனை? டி பத்மநாபன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த கௌரியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த புக்க பாத்தியா? இல்ல ஒண்ணும் இல்ல, சாரி. என்னடா சாரி? கிளம்புடா முதல்ல. இல்ல நான் கெட் லாஸ்ட் மேன். ஓகே. இந்த அப்படி இந்த பக்கம் வந்துறாத. போ போ போ. கௌரி, உட்கார். நவீன விட்டு நீ வந்துட்ட இல்ல, இனி நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்ல. ஐ லவ் யூ. நோ, கௌரி அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ அவ நிரஞ்சன் கூட போனா, அதுவும் அனிமோன் காட்டேஜுக்கு, ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. கௌரியோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நெகட்டிவா மாறிடும். நான் கொஞ்சம் மாடர்னா யோசிச்சு பார்த்துட்டேன். மிச்ச கதையை சொல்லிடுறேன். இல்ல வேண்டாமா சார், அது சரியா வராது. என்னதான் மாடர்னா இருந்தாலும் நமக்கு தமிழ் பற்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பொண்ணு இப்படி பண்றது ரொம்ப தப்பா இருக்கும். நிரஞ்சனோட மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அவளோட பிரச்சனை தீர்த்து வைக்க தான் வந்திருக்கான். இதுக்கு மேல யோசிக்கவே கூடாது. கரெக்ட். ஏன்னா அவ இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அதை சரி பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும். நேச்சுரலா இருக்கணும். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ நிறுத்துங்க ப்ளீஸ். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ மேடம், என்ன மேடம் இங்க? நீங்க கார்ல எல்லாம் வருவீங்க? கார் நவீன் கிட்ட இருக்கு. எனக்கு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சு தர ஐயோ முடியுமா? மேடம், இங்க ஆட்டோவோ டாக்ஸியோ நிப்பாட்ட மாட்டாங்க மேடம். அதுவும் இந்த நேரத்துல. ஆட்டோ ஆட்டோ ப்ளீஸ். நான் தான் சொன்னல, நிப்பாட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வேணா டிராப் பண்றேன்.
இல்ல வேண்டாம், உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க தாராளமா வாங்க. ம். இப்படி பாருங்க. ம். இல்ல முதல்ல நான் தானே ஏறணும். ஓகே. மேடம் வரலீங்களா சார்? இல்ல வரல. வேற ஏதாவது வேணுங்களா சார்? வேணும், ஆனா அப்புறம் சொல்றேன். ஓகே சார். வந்த வேலையை பார்ப்போம். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, எதை பத்தி பேசணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தல்ல, அது என்னவோ உண்மைதான். கௌரி கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அவன் படிச்சவன், உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான். ஆனா உனக்கு அவனோட விஷயம் இன்னும் தெரியல. இல்ல அன்னைக்கு யதார்த்தமா கூட நான் பார்த்திருந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. எது சரியா இருக்கும்? என்ன சொல்றீங்க? டேய், எதுக்குடா அடிக்கடி என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? யாருன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது, நேர்ல காட்டுறேன். ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். சத்தம்லாம் போடக்கூடாது. இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பா தீர்க்கலாம். சொன்னது புரிஞ்சுதா? வாக்கு மாறக்கூடாது. அவன் யாருன்னு சொல்லுங்க. அதோ அவன்தான். இவனா? அவனேதான். நான் தான் என் கண்ணால பார்த்தனே. அந்த ஆளு ஒரு சாதாரண சப்ளையர் தானே? சப்ளையர் மட்டும் கிடையாது, அதான் சூப்பரா வேலை பார்த்திருக்கானே உன் குடும்பத்துல. டேய், எங்கடா போயிட்டு இருக்க? நில்லு. விடுங்க. வெளியூர்ல இருந்து நம்ம பசங்களை கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம். இரு. விடுங்க. டேய், என்ன சொன்னா தடுக்காத. கேளு. டேய், நான் வேண்டாம்னு சொல்றேன்ல, இதுக்கு தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்படிதான் நீ பண்ணுவ. முதல்ல நீங்க என்ன விடுங்க. இதுதான்டா உன்னோட பிரச்சனையே. என்ன சார்? சொல்றேன். வண்டியில இந்த ஊர்ல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஜோசஃபோட பையன் சாலமன் ஜோசப். சின்ன வயசுல இருந்தே திறமையானவன். எஸ்எல்சி வரைக்கும் இந்த ஊர்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்புறம் காலேஜ் படிக்கும் போதும் அங்கேயும் அவன் தான் ஃபர்ஸ்ட். ஹையர் ஸ்டடீஸ் நார்த் இந்தியால, யூகேல ரிசர்ச். தெரியாத சப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்ல, போகாத நாடும் இல்ல. ஒரு பெங்காலி பொண்ணை பார்த்தது, அவளை விரும்பினது எதாச்சியா நடந்தது. கடைசியில கல்யாணத்துல முடிஞ்சது. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை. லதா ஸ்ரீ இறந்துட்டாங்க. சாலமன் ஜோசப் அப்ஸ்கண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. சொன்னதெல்லாம் சரிதானே சார்? சொல்லு. லதா ஸ்ரீய நீ கொன்ன மாதிரியே நிர்மலாவையும் கொன்னு இருக்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக இதை நீ பண்ண? எதுக்காக அவளை கொன்னேன்னு சொல்லு. இல்ல சார், நான் அவளை கொலை பண்ணல. அட சாலமன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க. நீ எவ்வளவு சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லு. குடிக்க கொஞ்சம் தண்ணி அட, கிடைக்கும். இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. வா வா தரேன். சொல்லு. எதுக்காக ராத்திரி நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள நீ போன? இது எப்படி தெரிஞ்சதுன்னா உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸால. அந்த வீட்டோட காஃபி கப்லயும் ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலையும் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. நீ அவளை கொலை பண்ணலன்னா வேற எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போன? சொல்லு. இங்க பாரு, டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா உண்மையை சொல்லு. என்ன காரணத்துக்காக நிர்மலாவை கொன்ன? எப்படி கொன்ன? சொல்லு. சாலமன், 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 டேய், எங்க? சாலமன், வேண்டாம். சாலமன், சாலமன், எங்க இருக்கேன்னு சொல்லிடு. சாலமன், சாலமன், அவன் தப்பிச்சிட்டான். இனி உன்னால என்னை ஏமாத்த முடியாது. நான் அவனை என் கண்ணால பார்த்தேன்.
அவனோட உண்மையான பேரு நிரஞ்சன் சொல்லி ஏமாத்திட்டல சொல்லு. நீ யாரையோ பாத்துட்டு வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏய், யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறியா? நீ என்ன பைத்தியமா? ஏய், என்ன கொன்னுடு, அதான் நல்லது. yes, I want to kill you, but I can't because I love you. ஆனா இப்ப அது போயிடுச்சு. உன்னோட எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா உன் காலை உடைச்சிருவேன். இங்க நவீன், 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 கதவை திற நவீன். நீயா? நிரஞ்சன் கௌரியோட மனசுல இருந்த அதே நிரஞ்சன் தாண்டா. ஐயோ, fraud. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வருவேன்? என் கௌரி மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்டா. எங்கடா இருக்க? வா. எங்க ஒளிஞ்சிருக்க? வெளியே வா. Come on. Where are you? எங்க இருக்க? வா. இறங்கி வாடா. உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வா. எங்கடா இருக்க? வெளியே வா. எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? Fraud. வாடா. ஐயோ, எதுக்குடா நீங்க கொண்டு வந்திருக்க? சீக்கிரமாவே உனக்கு அது புரியும். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அப்புறம் நீ எவ்வளவு கத்துனாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா நீ கத்துற சத்தம் வெளியே போகாதே. நல்ல ரெஸ்ட் எடு. ஏய், ஏய், நில்டா. எங்கடா போயிட்டு இருக்க? நில்லு. சீக்கிரமா நம்ம கிளைமேக்ஸை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். என்ன சீன் எழுதலாம்னு இருக்க? அதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும், அதுதான் பெட்டர். என்ன ஆச்சு? உள்ள யாரோ இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? இல்ல, டோர் ஓபன்ல இருந்தது. நான் டோரை பூட்டிட்டு தானே போனேன். யார் சொன்னா ஓபன்ல இருந்துச்சு? நான் வந்து பெல் அடிச்சு பார்த்தேன், யாருமே டோர் திறக்கல. சும்மா தள்ளி பார்க்கலாமேன்னு பார்த்தா டோர் ஓபன்ல இருக்கு. சரி, ஏன் வெளியே நிப்பானேன்னு உள்ள வந்து வெயிட் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா அந்த ரெஸ்டாரண்ட் வேலை எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒரே மாதிரி ரொட்டீன் லைஃப். மனுஷனா பிறந்தா ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? உங்களோட இந்த சினிமா கேங்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்கத்தான் வந்தேன். இந்த டிஸ்கஷன் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்புறம் இந்த கதை எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு? அது இருக்கட்டும், நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அது என்னன்னா, இந்த நிரஞ்சனால நவீன் ரொம்ப கோவத்துல இருந்தான் இல்லையா? அதனால அவன் கௌரிய ரொம்ப பயங்கரமா ஹராஸ் பண்ணான், மென்டலி அண்ட் பிசிக்கலி. அதுல டென்ஷன் ஆன நம்ம நிரஞ்சன் நேரா போய் நவீனையே பார்த்தான். அவங்களுக்குள்ள பெரிய சண்டை. ஃப்ளவர் வாஷ் வச்சு நவீன் தலை ஒரே அடி அடிச்சான். நவீன் மயங்கே விழுந்துட்டான். அது வந்து கதையில இதெல்லாமே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் யாருமே அந்த இடத்துல போய் அவனை கட்டி போட்டான். அதாவது கதையில கட்டி போட்டான். இந்த டிராமா நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகும். சஸ்பென்ஸும் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ரூட்ல போனா சரியா இருக்கும்? இந்த விஷயத்தை பத்தி கௌரிக்கு எதுவும் தெரியாதுல்ல? ஏய், அதெல்லாம் தெரியாது. நவீனா அவ பார்க்காததால அவ கண்டிப்பா ஷாக்ல இருப்பா. ஐ அம் ஷூர். இப்போ அந்த கேரக்டருக்கு மென்டல் சப்போர்ட் தான் தேவைப்படும். நவீன் கிட்ட இருந்து கிடைக்காத ஆறுதல் இப்போ நிரஞ்சன் கிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத கௌரி. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நவீனோட நேச்சர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். லேப்டாப் இல்லாம நவீன் எந்த இடத்துக்கும் போக மாட்டாரு. இப்ப பாரு, போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. கார் கூட எடுத்துட்டு போகல. ஒருவேளை அவர் சொந்த ஊருக்கு போயிருக்கலாம்ல. இல்ல, வாய்ப்பே இல்ல. நம்ம பேசாம அவர் வீட்ல போய் கேட்கலாமா? இல்ல, எனக்கும் நவீனுக்கும் சண்டைன்னு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க. அதனால வேண்டாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
கௌரி அழாத. பிராக்டிகலா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவெடுக்கலாம். அழாதன்றல்ல. கடைசியா அவரை நீங்க பார்க்கும்போது என்ன டைம் இருக்கும்? ஒரு 11:30. அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லையா? இல்ல. வெளியில போனதுக்கு அப்புறம் நவீன் எதை தூக்கி போட்டு உடைக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அப்படி குறிப்பா சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல சார். யார் அது? யாருன்னு கேக்குறல? நான் தான். என்ன? நான் பைக் எடுத்து எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தேன். பாரு கிளப்னு எந்த இடத்துலயுமே சார் பார்க்க முடியல. சார் கண்டிப்பா நைட்டு திரும்பி வந்துருவாரு. நான் உங்களுக்காக ஆண்டவன் கிட்ட வேண்டி இருக்கேன். நன்றி. நீங்க கவலைப்படாதீங்க, அவர் வந்துருவாரு. இந்தாங்க, நீங்க சாப்பாடு கொண்டு வந்த சப்பாத்தியும் சிக்கனும் இருக்கு. வேண்டாங்க. அப்படி சொன்னா எப்படி? இது வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. ஏதாவது அர்ஜென்ட் தேவைன்னா நீங்க எனக்கு உடனே கால் பண்ணுங்க. அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். சரி.